ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சாரதாவும் காவேரியும் விஜயோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. சாரதா இப்போது நம்ம தாத்தாவை பார்த்து நல்லா இருக்கீங்களா ஐயா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நல்லா இருக்கேம்மா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம காவேரி தாத்தாவோட முகத்தை பார்த்துட்டு இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா கிட்ட, அம்மா இவரை நான் எங்கேயோ பார்த்துருக்க மாதிரியே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா ஒரு நிமிஷம், என்ன இவளுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி சொல்கிற காவேரி, எங்கே பார்த்த, கொஞ்ச நாளாக ஞாபகம் பண்ணி சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. ஸோ நம்ம காவேரி இருந்துட்டு, அம்மா நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து முதல்ல இவங்களோட வீட்டுக்கு தான் வந்தோம், ஆனால் இந்த வீடு இல்லை, வேறு ஏதோ வீடு, இவங்கள பார்த்தேன் நான் அங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்போ சொல்கிறியா, ஆமாம் பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதாவோட கனவு எல்லாமே அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்த மாதிரி இருக்குது. எங்கள் பழைய ஞாபகம் எல்லாமே நம்ம காவேரிக்கு திரும்ப வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்தில் ஷாக் ஆகிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு, சரிங்க நம்ம எல்லாருமே இப்போ சாப்பிட்லாமா, இருங்க தம்பி இப்போ தானே வந்திருக்கோம், உடனே சாப்பிடணுமா என்ன, சரிங்க மிஸ் உங்களுக்கு நான் இந்த வீடு ஃபுல்லாக சுற்றி காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு, சுற்றி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிக்கிட்டே சொல்கிறாங்க நம்ம காவேரி. ஏன்னா அவங்களுக்கு இங்கே வந்ததே பிடிக்கல. ஸோ அதனால தான் ஒரு மாதிரி மார்க்கமாகவே இருக்காங்க. நம்ம விஜய் இருந்துட்டு, வாங்க மேலே தான் பாப்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம அம்முக்கிட்டேயுமே கூட்டிகிட்டு போகிறாங்க. மிஸ் எப்போ மிஸ் வந்தீங்க, அப்பா மிஸ்ஸு வந்ததை நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை, மிஸ்ஸு வந்ததுமே என்னை கூப்பிட்றேன்னு சொன்னீங்கல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தான்டா வந்தாங்க மிஸ், நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நேரமாக ஃபோனவே பார்த்துக்கிட்டு இருந்தேன், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் அப்பா தான் எனக்கு கால் பண்ணவே விடலை, நிறைய டைம் பண்ணிக்கிட்டே இருந்தால் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க, அதான் மிஸ் நான் பாட்டுக்கு சைலண்ட்டாக இருந்துட்டேன், நீங்கள் எப்போ வருவீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் மிஸ், உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மிஸ், உண்மையாகவே உங்கள் கூடவே இருக்கணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி காவேரிக்கிட்ட நம்ம அம்மு வந்து சொல்கிறாங்க. இப்போது காவேரியுமே சரி அதான் இப்போ நான் வந்துட்டேன்ல மிஸ், உங்களுக்காக என் அப்பா பார்த்து சமைச்சு வச்சுருக்காரு. அம்மு அமைதியாரு, இருங்கப்பா நான் சொல்லணும்ல, என்ன, ஆமாம் மிஸ், உங்களுக்காக ஒவ்வொரு டிஷ்ஷாக அப்பா, அது மட்டும் இல்லாமல் அப்பா மட்டுமே செஞ்சார், வீட்டில் சமைக்கிறவங்க ஆண்டி கூட இருக்காங்க, அவங்கள கூட கிச்சன் பக்கம் விடவே இல்லை, அப்பாவே உங்களுக்காக எல்லாமே பார்த்து செஞ்சாங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குட்டி காவேரி சொல்கிறாங்க. காவேரி யோசிக்கிறாங்க, என்ன இவரோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லையே, நம்மக்கிட்ட வந்து க்ளோஸாக பேசுகிறதும் அடிக்கடிக்கு அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றதும் நமக்காக இவரே பார்த்து செய்கிறதும்னு ஒன்றுமே சரியில்லையே, ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது விஜய் இருந்துட்டு, சரிங்க வாங்க நான் இன்னும் இருக்கிற இடமெல்லாம் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன், உடனே நம்ம அம்மாவுமே வாங்க மிஸ் எங்கள் வீட்டை நீங்கள் சுற்றி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. இப்போது ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க. அந்த ரூம்குள்ளே பழைய பெட்டிங்கெல்லாம் இருக்குது, நம்ம தாத்தா எடுத்து வச்சது தான். எனக்கு காவேரி ஏற்கனவே அங்கே இருந்தப்போ ஒரு சில பெட்டியெல்லாம் வச்சுருந்துருப்பாங்க, அதில் ஃபோட்டோஸு, குட்டி நகைங்க, அதாவது கவரிங் நகைங்க இதெல்லாம் வச்சுருந்துருப்பாங்க. அது எல்லாமே நம்ம விஜய் வந்து காவேரியோட நினப்பாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதை இந்த வீட்டுக்குமே எடுத்துகிட்டு வந்து மேலே ஷெல்ஃபில் வச்சுருப்பாங்க. அதை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு, மேலே ஷட்டில் காருக்கு இருக்குது, பாப்பா வேறு கேட்டுக்கிட்டே இருக்கா, அதை நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறப்போ அந்த பெட்டி கீழே கை நழுவி கீழே விழவும் அதில் உள்ள ஃபோட்டோஸ், கவரிங் நகைங்க இது எல்லாமே கீழே தவறி விழுந்துருது. உடனே நம்ம காவேரி இருந்துட்டு, பார்த்துங்க என்ன இவ்வளோ சுதாரணமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த நகையை எல்லாமே எடுத்து அந்த பெட்டிக்குள்ளே போடவும் அதில் ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது, புக்ஸு, டைரிஸ் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. இப்போது ஒரு பெரிய டைரி அதை எடுத்து படித்து பார்க்குறாங்க. ஐயோ இதில் எல்லாமே இருக்குமே,
அதெல்லாம் எடுக்காதீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேட்கவும், இருங்க இதில் என்ன இருக்குன்னு நான் படித்து தான் பார்க்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரி எடுத்து ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு பேஜிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்போந்து ஸ்டார்ட் ஆச்சு நம்ம விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறது அக்ரிமெண்ட்டில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. நர்மதாவோட ஆப்ரேஷனுக்காக தான் பண தேவைக்காக தான் நம்ம விஜயை மீட் பண்ணியே பேசியிருப்பாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ண அக்ரிமெண்ட் மூலமாக தான் நம்ம விஜய்க்கும் காவேரிக்கும் ஒரு சுச்சுவேஷனில் மேரேஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இருக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ளுக்குள்ளே லவ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பிரியவே முடியாது, ஒருத்தர் விட்டு ஒருத்தர் இருக்கவே முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டாங்க. 2 பேருமே அவ்வளோ உயிருக்குயிராக இருந்தாங்க. இந்த பசுபதின்ற ஒரு விஷப்பூச்சியால் நம்ம விஜயும் காவேரிக்கும் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்து 2 பேருமே ஆளுக்கு ஒரு திசையாக போய் 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை அது இதுன்னு என்னென்னமோ நடந்து போச்சு. அது வரைக்கும் ஒன்று விடாமல் எழுதி வச்சுருக்காங்க. இதெல்லாம் படிக்க படிக்க நம்ம காவேரிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது. ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ண விஷயம், அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு கொஞ்ச நாள் நம்ம விஜயும் காவேரியும் எளியும் பூனையமா இருந்த விஷயம்னு ஒவ்வொன்றா எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. நம்ம காவேரிக்கு கண்ணிலேருந்து தண்ணீர் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம விஜய் ஒரு நிமிஷமாக பதட்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை படித்து இதன் மூலமாக காவேரியோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ அப்படின்ற ஒரு பதட்டமும் பயமும் விஜய்க்கு ஒவ்வொரு நிமிஷமும் இருந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் படிக்காதீங்கன்னு சொன்னால் நீங்கள் எதுக்காகங்க படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே படிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம காவேரி விஜயோட முகத்தை பார்க்குறாங்க அழுதுகிட்டே. ஏங்க எதுக்காகங்க அழுகுறீங்க மிஸ், ஏன் மிஸ் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. விஜய் கிட்ட உடனே அப்படியே போய் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டேங்க விஜய்க்கு அப்படியே கையும் இல்லை காலும் இல்லை, பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. உடனே நம்ம காவேரி இப்படி சொன்னதுமே, என்னங்க நீங்கள் திடீர்னு என்னை கட்டி பிடிக்கிறீங்க விஜய்ன்றீங்க, என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம இது அம்மாவுமே, மிஸ் என்ன மிஸ் ஆச்சு, நீங்கள் பயந்துட்டிங்களா ஏதாவது பார்த்து, அதான் அப்பாவை ஹக் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம ஆமாம் பயமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று குட்டி குழந்தைகிட்ட சொல்லி சமாளிக்கிறாங்க. சரிங்க மிஸ், நீங்கள் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, நான் உடனே போயிட்டு உங்கள் மம்மியை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி காவேரி கீழே ஓடி போயிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம காவேரி விஜய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி பயங்கரமாக அழுகுறாங்க. விஜய் என்னங்க ஆச்சு, என்ன விஜய், ஏங்க ஆங்கன்னு சொல்லிட்டு என்ன 3வது மனுஷன் மாதிரி கூப்பிட்றீங்க, நான் உங்களோட ஒய்ஃபுங்க, நம்ம 2 பேரும் இவ்வளோ உயிராக லவ் பண்ணோம், நமக்கு ஒரு குழந்தை கூட இருக்குங்க, அப்படி இருக்கிறப்போ நீங்கள் ஏங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னலாம் சொல்லி இங்கே நம்ம காவேரியே பேசுகிறாங்க. விஜய்க்கு இதெல்லாம் நம்பவே முடியல, அவ்வளோ ஒரு ஷாக் ஆகுது அவங்களுக்கு. காவேரி, அப்போது உனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் திரும்ப வந்துருச்சா காவேரி அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க, அந்த புக்ஸில் உள்ளதை படிக்க எனக்கு ஒவ்வொன்றா அப்படியே லைனாக ஞாபகத்துக்கு வந்துருச்சுங்க. ஏங்க நம்ம குழந்தை இவ தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஆமாம் காவேரி, அவளோட பேருமே காவேரின்னு தான் நான் வச்சுருக்கேன். நீ இல்லாத அந்த 5 வருஷம் நான் நரக வேதனையை அனுபவிச்சிருக்கேன். நீயும் நானும் பிரிஞ்சு இந்த 5 வருஷம் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் நம்ம தலையில் எழுதி வச்சிருப்பார் போல், அதான் நமக்கு அவ்வளோ பெரிய தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கண் கலங்குறாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த கடவுளே நினச்சாலும் நம்ம 2 பேரையும் பிரிக்க முடியாது, அதுக்கு இதே உதாரணமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம குட்டி காவேரி நம்ம சாரதா கிட்டே போயிட்டு, பாட்டி மிஸ்ஸுக்கு பயமாக இருக்கான், என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் பாட்டி, மிஸ்ஸு பயந்துட்டாங்க, அப்பா ஷட்டில் கார்க்கு எடுக்கிறதுக்காக மேலே ஷெல்ஃபில் ஏறினார், பக்கத்தில் இருந்த பெட்டி கீழே விழுந்துருச்சு, அந்த அதிர்ச்சியில் மிஸ்ஸு அப்பாவை ஹக் பண்ணிக்கிட்டாங்க, கேட்டதுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க, அதான் அம்மா கூட இருந்தால் யாருக்குமே பயம் வராதுல்ல, அதான் மிஸ்ஸு பயப்படாமல் இருக்கிறதுக்காக நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்தேன், வாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாவுக்கு ஒன்றுமே புரியல, பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம சாரதாவுமே சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இருக்கிற இடத்துக்கு மேலே வரவும் பார்த்தா இங்கே நம்ம காவேரி விஜயோட கையை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க நம்ம சாரதா. ஒருவேளை எல்லா பழைய ஞாபகங்கள் எல்லாமே திரும்ப வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. உடனே சாரதா நிற்கவும் காவேரி அம்மா
அம்மா எனக்கு எல்லா பழைய ஞாபகமெல்லாம் வந்துருச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி இதுக்காக தாண்டி நான் இத்தனை நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இனிமேல் எல்லாமே நல்லதாக தாண்டி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா வந்து சொல்கிறாங்க. தம்பி இனிமே எந்த ஒரு தப்புமே நடக்காது தம்பி, நீங்கள் குடும்பம் குட்டின்னு சந்தோஷமாக இனிமேல் உங்கள் வாழ்க்கையை வாழலாம் தம்பி. இத்தனை நாளாக நீங்கள் பிரிஞ்சு கஷ்டப்பட்டதுக்கான எல்லா பலன் எல்லாமே நீங்கள் பிரிஞ்சு இருந்ததுக்கான அதாவது எல்லா கஷ்டமான காலமும் போயிடுச்சு தம்பி, இதுவுமே உங்கள் 2 பேருக்கும் நல்ல காலம் தான் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு, காவேரி உனக்காக நான் ஆசையாக உனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு வச்சுருக்கேன், நீ வயிறு நிறைய சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியை சாப்பிட்றதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. காவேரிக்கு நல்லா பெரிய இலையாக ஒன்று வச்சு அது அதாவது இலை நிறைய சாப்பாடு போடுறாங்க. ஏங்க போதுங்க, இல்லை காவேரி 5 வருஷத்துக்கான சாப்பாடை நீ இப்போவே சாப்பிடணும் ஏங்க, அப்படி நான் சாப்பிட்டேன் அப்படின்னா ஒரேடியாக போய் சேர்ந்துருவேங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை காவேரி சும்மா சொல்கிறேன், நீ வயிறு நிறைய சாப்பிடணுன்றத அப்படி சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி கிட்ட விஜய் சொல்கிறாங்க. அதே சமயம் தாத்தா வந்து காவேரி கிட்ட மன்னிப்பும் கேட்குறாங்க, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ ஏன் தாத்தா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க, வேண்டாம் தாத்தா அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா, நீயும் விஜயும் பிரியறதுக்கு காரணம் நானும் தாம்மா முக்கியமாக அப்படின்னு சொல்லி சொல்லவும், என்ன தாத்தா சொல்கிறீங்க? ஆமாம்மா, உனக்கும் விஜய்க்கும் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் உனக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சு, குழந்த பிறந்துச்சு, பசுபதியால் இந்த குடும்பத்துக்கே பிரச்சனை வருது, அந்த பசுபதி யாருக்காக பழி வாங்குறான்? உன்னை பழி வாங்கணுன்றதுனால தான் விஜயும் சேர்த்து பழி வாங்குறான். அதனால் இன்னையும் விஜயும் பிரிக்கணும்னு நினச்சி பிளான் பண்ணி தான்ப்பா உங்கள் 2 பேரையும் நாங்கள் பிரித்தோம். அதனால் 5 வருஷம் உன்னை பிரிஞ்சு விஜய் படாத கஷ்டத்தெல்லாம் பட்டுட்டான். அதாம்மா உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய பாவம் ஒன்றத்தை செஞ்சுட்டேன், உன்னையும் குழந்தையும் அந்த பிஞ்சு குழந்தையுமே உன்கிட்ட இருந்து நான் பிரிச்சுட்டேன், என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா சொல்கிறாங்க. இருக்கட்டும் விடுங்க தாத்தா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எல்லாமே சூழ்நிலை தானே, சூழ்நிலை கைதியாக எல்லாருமே மாறிடுறோம்ல ஒரு சுச்சுவேஷனில் அப்படின்னு சொல்லிட்டு, விடுங்க தாத்தா, நீங்கள் எதுக்காக இப்படியெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஆனால் இந்த அன்பர்ஸுக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த சொத்துமே பின்னாடிக்கு நமக்கு தான் வந்து சேரும், எப்படியாவது நம்ம பிடுங்கிக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அன்பர்ஸ் இருந்தாங்க. இப்போது கம்பெனியுமே விஜய் வச்சு ரன் பண்ணுற கம்பெனி எல்லாமே இப்போது அன்பர்ஸ் தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம விஜய்கிட்ட இருக்கிறது லேண்டு, அதுக்கப்புறம் சொந்த வீடு, அது மட்டும்தான் இருக்குது. அதையும் அபகரிக்கணும்னு சொல்லிட்டு இந்த அன்பர்ஸ் பிளான் பண்ணுறாங்க. அதனால் காவேரி இந்த வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதனால் விஜயும் காவேரியும் நிரந்தரமாக பிரியணும். ஒன்று காவேரி உயிரோடவே இருக்கக்கூடாது, இல்லை ஈஸியாக விஜயை போட்டு தள்ளிட்டு கூட நம்ம இந்த சொத்தை எல்லாத்தையுமே நம்ம பேருக்கு மாற்றிக்கலாம், நமக்கு தேவை இந்த சொத்து மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயை கொலை பண்ணணும்னு இந்த அன்பரசு முடிவு பண்ணியிருக்காங்க. ராதாவுமே இப்போது காவேரியும் விஜயும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ விஜயோட விருப்பம் தான் நம்மளோட விருப்பன்ற மாதிரி இருக்காங்க போல். ஆனால் இப்போது ராதாவுக்கே தெரியாமல் இந்த அன்பரசு எப்படியாவது 2 பேரில் யாரையாவது ஒருத்தரை கொன்று போட்டுருணுன்னு பிளான் பண்ணியாச்சு. எல்லாமே பணத்துக்காக, கேவலம் பணத்துக்காக இந்த அன்பரசு இப்படி ஒரு சீப்பான ஒரு பிளானை போட்டு வச்சுருக்கான். கண்டிப்பாக இது எதுவுமே நடக்கக்கூடாது. ஏற்கனவே நம்ம விஜய் 5 வருஷமாக நம்ம காவேரி பிரிஞ்சு பட்டதெல்லாம் போதும், இனி அவங்க 2 பேரும் பிரியவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி தெரிவிங்க. இப்போது நம்ம இது தாத்தா சொல்கிறாங்க, ஏப்பா விஜய், இத்தனை வருஷமாக நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்ப, எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு, எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்கோம், இதுக்கு காரணம் அந்த கடவுள் தான்ப்பா. நம்ம சாமிக்கிட்ட போயிட்டு நன்றி சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் கோவிலில் அப்படியே உட்காந்து பேசிட்டு வருவோம்ப்பா, மனசு சாந்தமாக சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சாரதாவுமே, ஆமாய்யா நீங்கள் சொல்கிறதும் எனக்கு கரெக்டுன்னு தான் தோணுது, நம்ம எல்லாருமே இன்றைக்கி கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவோம், அது மட்டும் இல்லாமல் சாமிக்கு ஒரு பூஜையுமே
பண்ணிடலாம், அர்ச்சனை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது எல்லாருமே கிளம்பி ரெடியாகி போயிடுறாங்க. அன்பர்ஸ் மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. சரி, அந்த பசுபதி போட்ட பிளானவே, அதான் அந்த ராகவ் போட்டானே பிளானு, அந்த பிளான்லேயே நம்ம பிட் அடிச்சிருவோம். பேசாமல் ஆக்சிடெண்ட் பண்ணி குடும்பத்தோட ஒட்டுமொத்தமாக மேலுக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் யார் நம்மளை கேட்க போகிறா? ஒட்டுமொத்த சொத்துமே நமக்கு தான். நம்மக்கிட்ட இவ்வளோ பணம், சொத்து, நகை, ஆஃபீஸுன்னு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு வயசு பொண்ணு கூட என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வரும். இந்த ராதாவுமே போய் சேரட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே இந்த அன்பர்ஸ் திட்டம் போடுறாங்க. இப்போது ஒட்டுமொத்த ஃபேமிலியே, ஏன் நம்ம குட்டி காவேரி உட்பட எல்லாருமே கோவிலுக்கு தான் காரில் போயிருக்காங்க. போயிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது அன்பரசு ஒரு 2-3 பேர்கிட்ட சொல்லி வச்சுருக்காங்க. அதாவது ஒரு அடியாட்கள் ஒரு 4 பேர்கிட்ட சொல்லிடுறாங்க. ஒருத்தவங்க கோவிலில் வாட்ச் பண்ணுறாங்க. நம்ம விஜய் எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எப்போ கிளம்புறாங்க அப்படின்ட்டு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. ஒருத்தவங்க லாரியை வச்சுக்கிட்டு ரெடியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க, காரை பார்த்ததும் ஆக்சிடெண்ட் பண்ணுறதுக்காக. இப்படி அங்கங்கே ஒவ்வொரு ஆளை நிறுத்தி வச்சிடுறாங்க. இப்போது அன்பரசு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அவங்க எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அந்த ஆட்களுமே, இல்லை சார் இனிமே வரல, அவங்க வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இடத்துல மிஸ் ஆனாலுமே இன்னொரு இடத்துல மிஸ் ஆக முடியாது, 2-3 இடத்துல லாரி நிப்பாட்டி இருக்கோம், நீங்கள் கவலையப்படாதீங்க, நாங்கள் நீங்கள் சொன்ன வேலையை கச்சிதமாக முடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம விஜயும் காவிரியும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. பணத்துக்காக ஆசைப்பட்டு ஒரு குடும்பத்தவே உயிரை வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த அன்பரசு கேவலமாக யோசிச்சு வச்சுருக்கான். கண்டிப்பாக அந்த கடவுள் இவனுக்கு தான் ஏதாவது ஒரு கெட்டதை கொடுக்கணும், விஜயும் காவேரியும் பிரியக்கூடாது, அவங்களுக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ரெட் கலர் ஹார்ட்டை தட்டி விட்டு அதாவது ஓம் முருகா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி தருவீங்க. ஸோ இப்போ எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பவும் கரெக்டாக அங்கே ஒரு சித்தர் வராங்க. விஜயோட கையை பிடிச்சி, இங்கே பாரு மகனே, இப்போது நீங்கள் கிளம்புறது உங்கள் குடும்பத்துக்கும் உனக்கும் யாருக்குமே சரியில்லை, நேரம் சரியில்லையா, நீ இன்னும் ஒரே ஒரு அரை மணி நேரம் இந்த கோவில் இங்கே உட்காந்துட்டு போயா, அந்த கடவுள் உங்களை காப்பாற்றி விடுயா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுக்கு எல்லா கெட்ட நேரமும் எல்லாம் தள்ளி போயிடுச்சு, ஆனால் இது சதி வேலைப்பா, இந்த சதி வேலையை நிப்பாட்டுறதுக்கு அந்த கடவுளுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல, சதி வேலை நடக்காமல் இருக்கணும்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் இங்கேயே உட்காந்துட்டு போங்க, அதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தர் அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம விஜய்க்கு ஒன்றுமே புரியல. தாத்தா என்ன தாத்தா இவர் என்னென்னமோ சொல்லிட்டு போகிறாரு, வெளியே போனால் ஏதோ அசம்பாவிதம் நடந்துடும், தப்பு நடக்க போகுது, ஒரு அரை மணி நேரம் கழித்து போங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், தாத்தா இருந்துட்டு, இங்கே பாருடா, அரை மணி நேரம் நம்ம கோவிலில் உட்காந்துட்டு போகிறதுனால நமக்கு எதுவும் போயிட போகிறது இல்லைல்ல, இங்கே பாரு, அந்த சித்தர் சொன்ன மாதிரி நம்ம கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காந்துட்டு போவோம், உடனே போய் மட்டும் என்ன பண்ண போகிறோம், ஏதோ கெட்ட நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணிச்சு நமக்கு சொல்லிட்டு போகிறாரு அந்த சித்தர், நம்ம அதை பேச்சை கேட்டு இங்கே உட்காந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு இங்கே இந்த அன்பரசு இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அதாவது ஐயோ இன்னுமே வரலையே, இன்னுமே லார் அடித்து தூக்கவே இல்லையே, அந்த விஜய் குடும்பத்தில் உள்ள யாருமே சாகலையே, அந்த நியூஸ் வரலையேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நடந்துக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருக்கான் இந்த அன்பரசு. இப்போது ரொம்பவே தாகமாக இருக்குது, போயிட்டு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடத்துல தண்ணியை மொண்டு 2-3 செம்பு வயிறு ரொப்ப குடிச்சிடுறாங்க. அதில் பள்ளி விழுந்திருக்கு போல், 2-3 பள்ளி, சின்ன சின்ன பள்ளி விழுந்திருக்கு. அந்த பள்ளி விழுந்த தண்ணியவே குடிச்சிருக்காங்க. அதே ஒரு செம்பில் ஒரு பள்ளியுமே குடிக்கிறப்ப அது தெரியாமல் வாய்க்குள்ளே போயிட்டுருக்கு. அது கூட தெரியாமல் இந்த அன்பரசு குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி உடம்பு கை கால்லாம் ரொம்ப வலிக்குது. உடனே அந்த அடியாட்களுக்கு கால் பண்ணி, ஏன்னா அன்பரசுக்குன்னு யாருமே இல்லைல்ல, கட்டின பொண்டாட்டி கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பத்தோட கார் மோதி அவங்கள அதாவது காரை லாரி மோதி கொன்று போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்ச ஆள் தானே, அவருக்கு போய் யார் இருக்க போகிறாங்க. அந்த 4 அடியாட்களுக்கும் கால் பண்ணி சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அப்போ அவங்கள அப்புறமா பார்த்துக்கலாம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ பள்ளி விழுந்திருக்கு போல், அந்த தண்ணியை குடிச்சிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்களுமே பரபரன்னு ஓடி வரவும் எங்கள் அன்பரசை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம சாரதா இருந்துட்டு, தம்பி அதான் அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுல்ல தம்பி, நம்ம வீட்டுக்கு போகலாமே, சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க. பார்த்தா எங்கள் அன்பரசை காணோம், எங்கள் சித்தப்பாவை ஆளவே காணோம் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நம்ம
ராதா இருந்துட்டு ஏதாவது வேலை வந்திருக்கோம் போயிருப்பார். சரி வா விஜய், நம்ம கொஞ்ச நேரம் எல்லாருமே கேரம் போர்டு விளையாடிட்டு சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் விளையாடணும் அப்படின்னா ரிலாக்ஸாக ஜாலியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சித்தி சின்ன குழந்தையாவே மாறிட்டீங்க போல் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லைப்பா, ரொம்ப நாள் கழித்து நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்துருக்கோம். குட்டி காவேரியுமே இருக்கா, அவளை வச்சு அவளையுமே விளையாட வச்சு அவளை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா நமக்கும் சந்தோஷமாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதா வந்து சொல்கிறாங்க. உடனேங்க நம்ம விஜயுமே ஆமாம் சித்தி, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், ஜாலியாக தான் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க சித்தி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே ஜாலியாக விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கழிச்சு, அதாவது 5-6 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம காவேரியும் விஜயும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. எல்லாமே நல்ல விதமாக தான் அவங்களுக்கு நடக்கணும். யாராலையும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அவங்க பிரிஞ்சிடவும் கூடாது, குடும்பமாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.